படித்தவங்கள்ட்ட கேட்குறேன், ஒழுக்கமாக இருங்க. தாசில்தார் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, வில்லேஜ் முனிசிபல் இருந்தால் ஒழுக்கமாக இருங்க, நாடு ஒழுக்கமாக இருங்கயா. அரசியல்வாதியை மட்டும் குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் நேர்மையாக இருந்து சொல்லுங்க, எவன் ஆளட்டுமே. ஒரு இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்தான்னு மாற்றினான்னு வைங்க, அடுத்து வர இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருந்துட்டேன்னு வச்சுக்க, எத்தனை பேரை மாற்றுவான் அரசியல்வாதி? நீ அப்படி இல்லை. நான் அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரிலாம் இல்லையா. நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்கிறேன், யாரை வேணாலும் கைது பண்ண நீ விளங்குவியா? நாய்க்கு பிறந்தவனே. பெண்கள்கிட்ட சொல்லையா, இப்படி மாதிரி புருஷன் கூட நீங்கள் வாழக்கூடாதுமா. புருஷன் லஞ்சம் வாங்குற பேர்ல இருந்தால் வாழாதிய. அவன்கிட்ட சொல்லிடுங்க, உன் கூட வாழ எனக்கு கேவலமாக இருக்குடா, 5000 ரூபாய்க்கு என்ன காரியம்லாம் பார்க்க, எவனா 2 லட்ச ரூபா கொடுத்தா என்ன கூட்டி கொடுத்துருவாடா, உன் கூட நான் வாழ முடியாதுன்னு பொம்பளை சொன்னான்னா ஊழல் போயிடும். இந்த நாட்டை காப்பாற்றலான பெண் தானே மாற்ற முடியும். பெண்களை ரொம்ப அடிமையாக்காதீங்க. பெண்கள் நினைக்கணும், போராடணும் பெண்கள்லாம். இப்போ பெண்கள் இந்த மது கடைக்கெல்லாம் எதிராக போராடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. அங்கேயும் பாருங்க, ஏழை பெண்கள் தான் தைரியமாக நிற்கிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. மூடியாங்கிற என்னையா, ஒரு பிள்ளை ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வந்திருக்கு, அதை கொள்ளையடிச்சிட்டு போய் ஒரு கிழமனையும் கொண்டு அந்த பிள்ளையும் கொண்டு இருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களும் ஐயப்பா, அவங்களும் நம்ம சொல்ல முடியல. யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்செல்லாம் அவங்க கைது பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் விசாரிச்சு சொல்ல வேண்டியிருக்கு. இவாள் எம்எல்ஏக்கு சொந்தமா, மாவட்டத்துக்கு சொந்தமா, ஒன்றியத்துக்கு சொந்தமா? காமராஜர் என்ன பண்ணாரு, சொந்த மருமகனை கைது பண்ணி உள்ள வச்சார். விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கொலை கேஸு, கொலை வெட்டுப்பட்டு விழுந்தவன் வாக்குமூலம் கொடுக்கான். அதில் காமராஜருடைய தங்கச்சி மகன் சக்திவேல் பேரையும் சொல்லிட்டான். கக்கன் போலீஸ் மந்திரி காமராஜ் கக்கனை கூப்பிட்றாரு, விருதுநகர் கொலை எல்லாத்தையும் கைது பண்ணிட்டீங்களா கக்கன்கிறாரு. பண்ணிட்டோங்கிறாங்க. சக்திவேலைங்கிறாரு. கக்கன் சொல்றாரு, நம்ம தங்கச்சி, ஏன் தங்கச்சி மகனை கொலை பண்ணலாங்கிறீங்களோ கக்கன், அப்போ நம்ம எம்எல்ஏ எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு 2 பேரை கொலை பண்ண வாய்ப்பு கொடுப்போமா? இன்னும் கக்கன் இப்படி நிற்கிறாரு. விடுங்க, நான் மத்தியானமே கைது பண்ண சொல்லிட்டேன், அந்த பேர் மதுரை ஜெயிலில் இருக்கான்னு தங்கச்சி மகனை கைது பண்ணி வச்சுட்டு தான் கக்கன்ட்ட போலீஸ் வந்துட்டு சொன்னார் காமராஜ். அதுக்கு தாண்டா அந்த கிழமை நாங்கள் இன்னைக்கு கும்பிடுறோம் தெய்வமா. அவன் படிச்சான்னா படிக்காட்டானடா, படிச்ச கேடு கட்ட பயில தாண்டா நாட்டை கெடுத்துட்டீங்க. அவன் படிக்காத வந்தாண்டா எங்களை காப்பாற்றலாம் இந்த நாட்டை. இன்னும் இத்தனை அணை கட்டி வச்சிருக்காண்டா. எத்தனை அணை? அவன் கெட்டக்கு அப்புறம் ஒரு அணை கட்டினாங்களா அவங்க?